தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் விஜயின் கையெழுத்தோடு போலியான அறிக்கை ஒன்று இணையத்தில் வேகமாக பரவி வருது. இந்த போலியான அறிக்கையை வெளியிட்டது யார், என்ன காரணத்துக்காக இந்த போலியான அறிக்கையை பரப்பி வருகின்றனர் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஒன்றை தொடங்கினார். அதை அவர் அதிகாரப்பூர்வமாக பதிவும் செஞ்சிருக்காரு. தேர்தல் ஆணையத்தில் அதோட ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. புதுசாக ஒரு கட்சி தொடங்குறதுங்கிறது ஒரு நாளில் முடிகிற ஒரு விஷயம் இல்லை. அது கட்சியோட முறையான உறுப்பினர் சேர்க்கை, பொதுக்குழு, செயற்குழு, தலைவர் யார், பொதுச் செயலாளர் யார், பொருளாளர் யார், கட்சியோட அடிப்படை விதிகள் என்ன, இப்படி எல்லாத்தையுமே ஒரு அறிக்கையாக தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை எல்லாத்தையுமே சரிபார்த்து அதே கட்சி பேரில் வேற ஏதாவது கட்சி இருக்கா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த கட்சி எந்த விஷயத்திலாவது இருக்கா, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை இந்த கட்சி பின்பற்றி இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்வாங்க. இந்த எல்லா ப்ராசஸுமே முடிகிறதுக்கு 3 மாதம் கூட ஆகலாம். இந்தியாவில் எந்த ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கினாலும் இதுதான் நடைமுறை. விஜய் சார் கட்சி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு, நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறதில்லை, நாடாளுமன்ற தேர்தலில் என்னோட ஆதரவும் யாருக்கும் இல்லை, அது வரைக்கும் நான் கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் தான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகும் ஏன் இன்னும் சில விஷயங்களில் கருத்து சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு விஜய் கட்சி தொடங்கிய அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் விஜயின் அரசியல் கட்சி செய்தியாக மாறிட்டே வருது. விஜயோட கட்சியை சேர்ந்தவர்களும் அவர்களும் ஏதாவது ஒன்று பண்ணினா உடனே அதுவும் பெரிய நியூஸாக வெளியே வருது. விஜயை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கை செயலியை தொடங்கி அவர் அதில் முதல் ஆளாக சேர்ந்த ஒரு வீடியோவையும் வெளியிட்டார். அவர் செயலியை வெளியிட்ட சில மணி நேரங்கள்லேயே பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களும் அதில் இணைஞ்சாங்கன்னு தகவல்கள் வெளிவந்தன. இப்போ இந்த மாதிரியான போலியான அறிக்கை ஏன் பரவி வருதுன்னு பார்க்கலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக என 4 கட்சிகள் போட்டி போடுகின்றன. ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகபட்சமான வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. சுயேட்சையாகவும் அதிக கட்சிகள் போட்டி போடுறாங்க. அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் தீவிர அரசியலில் இறங்க போறாரு. அதனால அவரோட ரசிகர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். விஜய் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் என்று எந்த அறிக்கையும் அவர் வெளியிடலை. இப்போ இந்த போலியான அறிக்கையில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். ஒரு மாநிலத்தின் நலனை மட்டும் சிந்திப்பவர்களாக இல்லாமல் தேசிய நலனை சிந்திப்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். திராவிட பிரிவினைவாதிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று அந்த அறிக்கையில் எழுதப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இந்த அறிக்கையை பற்றி கேட்டபோது அவர்களும் இது போலியான அறிக்கை என்று தெளிவுபடுத்தியுள்ளனர். இப்போ ஏன் இந்த போலியான அறிக்கை வெளியே வந்திருக்குன்னு பார்க்கலாம். விஜய் ஒரு பெரிய நடிகர், பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவர். அவர் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டாருன்னா அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எல்லாருக்குமே தெரியும். விஜய் ரசிகர்களோட ஓட்டை குறி வச்சு இதை பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா விஜய் ரசிகர்களுக்கே நம்ம செல்வாக்க தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வத்தால் இதை பண்ணியிருக்கலாம். எப்படியோ, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் யாருக்குமே ஆதரவு இல்லை என்கிறது தான் அதிகாரப்பூர்வமான உண்மை. நேர்மையான முறையில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக போய் ஓட்டு கேட்கலாம். ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு பிரபலமான நபரோட பேரை பயன்படுத்தி போலியாக இந்த மாதிரி ஓட்டு கேட்கறது ரொம்பவே தப்பான விஷயம், கேவலமான விஷயம் கூட. இப்படி ஒரு அறிக்கையை விஜய் வெளியிட்டார்னு சொன்னால் அதனால் ஏதாவது பலன் கிடைக்கும்னு யாராவது பண்ணியிருக்கலாம். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் ரசிகர்களின் வாக்கு, விஜய் பின்னால் இருக்கும் கூட்டம் இன்னைக்கு அரசியல் கட்சிகளையே பயமுறுத்தி இருக்கிறது தான் சொல்லணும். அந்த கூட்டத்தை எப்படியாவது தங்கள் பக்கம் திருப்பி விடணும் என்று தான் இந்த மாதிரியான சதி வேலைகளை செஞ்சுருக்காங்க. மக்கள் இதை எதையுமே நம்ப வேண்டாம். உங்களுக்கு விருப்பமான நம்பிக்கையான நபர்களுக்கு உங்கள் ஓட்டுகளை போடுங்க.